சனிக்கிழமை காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டேங்க. குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் வரல, குழந்தைங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது, ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் போகணும் இன்றைக்கி. சரி அவங்களுக்கு வந்து ஏதாவது சிம்பிளாக பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நேற்று யோசிச்சிட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, அந்த பூண்டு இட்லி பொடி பண்ணல அதை வந்து அப்படியே தாளித்து எனக்கு கொடுத்து விட்டுரு, எனக்கு அது பொடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. சரி ஓகே, அவங்களே இவ்வளோ சிம்பிளான ஐடியா கொடுக்கும்போது நமக்கு என்னன்னு சொல்லிட்டு காலையிலேயே ரைஸ் வச்சுட்டு சும்மா கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு வரமிளகா போட்டு இந்த இட்லி பொடியையும் போட்டு அப்படியே தாளிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. நல்லா அந்த பூண்டோட வாசத்தோட சூப்பராக இருந்தது. எனக்குமே காலையில் சாப்பிடாமல் ட்ராவல் பண்ண முடியாது. கோயிலுக்கு தான் போகிறோம், இருந்தால் கூட சாப்பிடாம போனேன்னா போகிற வழியெல்லாம் ஒரே வாமிட் ஆயிரும். அதனால நானுமே கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு இவங்களுக்கும் எடுத்து வச்சிட்டேன். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பொடி ஜாஸ்தியாக போட்டு, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பொடி கம்மியாக போட்டு 2 பேரும் கிளறி வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி ஐயப்ப பூஜைன்றதுனால சரி கருப்பு கலரில் புடவை கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கலரில் கட்டிட்டு போனேன். இது வந்து சிவா விஷ்ணு டெம்பிளுங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ காலையில் டிராஃபிக் அவ்வளோவா இல்லை, ஃப்ரெண்டோடு சேர்ந்து வந்தாச்சு. வரும்போது பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ஐயப்ப சாமிகள் இருந்தாங்க. எல்லோரும் வந்து அந்த தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்து ஃப்ரெண்டெல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த குங்குமம் மஞ்சள் எல்லாம் பேக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. கொஞ்ச நேரத்துலேயே பூஜையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த வருஷம் ஒருத்தவங்க வந்து ஐயப்ப பூஜைக்கு கூப்பிடுவாங்க. இந்த வருஷம் அந்த பூஜைக்கு என்னால் போக முடியல. அதனால இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நான், இந்த வருஷம் நம்ம போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக ஐயப்பனே கூப்பிட்ட மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு வந்து மாலை போட்டு இன்றைக்கி 18ஆம் படி ஏறுறேன்னாங்களா. சரி ஓகே, இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கிளம்பி வந்துட்டேன். சின்ன வயசுலலாம் எங்கள் நைனா நிறைய தடவை மாலை பட்டு மலைக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போது சின்ன வயசில் அந்த பார்த்த பூஜை, எங்கள் அப்பாவோட முகம் அப்படியே எனக்கு அது எல்லாமே ஞாபகத்தில் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.